ஒரு விஷயம் நம்ம காதல வந்தது அப்படின்னா அதை வந்து இறைவனோட அதை எப்படி தொடர்பு நம்மோட எப்படி தொடர்புபடுத்தணும்னு பார்க்க கூடாது. திருப்பூர் சாமி பாடினாரு, அவர் திருவடிக்கு போய் சேர்ந்துட்டாரு. இதுல என்னென்னவெல்லாம் எடுத்துக்க முடியும், எப்படி பற்று விடுறது, எப்படி இறைவன் பால் அன்பு வைக்கிறது, இதெல்லாம் போகுது. ஆனா அந்த கீழே இவர் சொன்ன விதம் வந்து நான் கனெக்ட் பண்றேன். இது ஏன் நடக்குதுன்னா இதுதான் முக்கியம். இந்த வரிசையை கவனிங்க. பரம்பொருள் முதல்ல ரேங்க் 1. நியாயமே இது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க சொல்றதுக்கு அவர் ரேங்க் 1 கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. இருந்தாலும் புரியற ரேங்க் 1 வச்சுக்கோங்க. பரம்பொருள் தான் முதல் இடம். அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் படைக்கப்படவில்லை, பரம்பொருளும் படைக்கப்படவில்லை. ஆதி எல்லா காலத்திலயும் இருக்கும், அனாதி. சரி, இதுக்கு அப்புறம் திருவருள் வரும். திருவருள்னா ஓங்காரம்னு வச்சுக்கோங்க, இல்ல உயிர், இயக்க சக்தி. அதாவது இந்த பிண்டமான உடம்பு உலகம் இருக்கு இல்லையா, உலகத்தை இயக்கிற சக்தி, வெளிச்சம், லைட்டு, இது மாதிரி வெப்பம், இதெல்லாம் திருவருள்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே திருவருள். முதல்ல பரம்பொருள், 2வது ஆன்மா, அப்புறம் திருவருள். திருவருளுக்கு கீழே தான் இந்த திருவருள்ல தான் தெய்வங்கள் எல்லாம் வரும். ஓங்காரங்கள லைட்டு, சவுண்டு, இதெல்லாம் வந்து தெய்வங்கள். பல வகையான தெய்வங்கள் இருக்கு இல்லையா, பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்லி கீழே வந்து காளியாத்தா, மாரியாத்தா, கருப்புசாமி, சுடலமான சாமி, இது எல்லாமே வந்து இந்த திருவருள்ங்கிற ஒரு எல்லைக்குள்ளே அடங்கிடும். அதுக்கு கீழே ஜடமான உலகம். 4 பாகம் தான் இருக்கு. இந்த உலகம் தங்கத்தால நமக்கு, இந்த உலகத்தால நமக்கு பலன் இல்லை. இந்த உலகம் வந்து என்ன சொல்றது, ஒர்த்லெஸ். ஏன் ஒர்த்லெஸ்னா, பூமி இருக்கு, இந்த பூமி வந்து இப்ப பயனுள்ளது. ஏன் பயனுள்ளதுன்னா, செடி கொடி இதெல்லாம் இருக்கு. செடி கொடி எந்த ஜீவராசியும், ஜீவாத்மா எதுவுமே இல்ல. ஜீவாத்மான புல்லாகி பூடாகி வர்ற அத்தனையும் ஜீவாத்மா தானே. கண்டிப்பா. மனுஷன் கடைசியில புல் பூடுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே ஜீவாத்மா தானே. ஆமா சாமி. நம்பர் 2 தானே அது எல்லாமே. நம்பர் 2 பூரா எழுதிடுங்க பூமியில இருந்து. பூமி என்ன இருக்கும் அதுல? கண்டிப்பா ஒன்னும் இருக்காது. ஒண்ணுமே இருக்காது. வெறும் பட்டு போன ஒரு கிரகமா இருக்குமா? ஆமா சாமி. கூட எடுத்துட்டேன்னா இதுல ஒண்ணு இருக்கும், ஒண்ணு டஸ்ட் தான் இருக்கும். டஸ்ட் தான் இருக்கு. அந்த பூமிங்கிறது வந்து ஒரு வெற்று புஃப் அப்படின்னு ஊதுனா போயிடும். இந்த மாதிரி ஒரு ஜடப்பொருள் அது. இந்த ஜடப்பொருள்னால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அது கூட புரியலன்னா, இங்க இருக்கு டைமண்ட், கோல்டு எல்லாமே இருக்கு, எல்லா நகைகளும் இருக்கு. இங்க ஜீவாத்மா எதுவுமே இல்ல. மெட்டல்ஸ், நீங்க சொல்ற இந்த வேல்யூபிள் ஐட்டம் எல்லாமே பூமியில இருக்கு, எந்த ஜீவாத்மாவும் இல்ல. இதனால என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்ல. அது வெறும் கல்லாமா. பூமிய உயிர் கோலமா, அதாவது ஒரு வேல்யூபிள் ஐட்டமா யார் மாத்துறதுன்னா ஜீவாத்மா தான் பூமிய. ஜீவாத்மா திருவருள் ரெண்டும் சேர்ந்து வந்து பூமிய ஒரு பயனுள்ள பொருளா மாத்தும். அதாவது தங்கத்தையோ, செடியிலிருந்து விளக்கக்கூடிய பிசினையோ, கரியவோ, பியூரோ எல்லாத்தையும் உருவாக்குறது, மெட்டல்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குறது யாருன்னா ஜீவாத்மா. திருவருளோட சேர்ந்து இந்த ஜடத்துக்குள்ள பூந்து அதை மாத்தோம். அப்பதான் இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்ப இங்க ரிவர்ஸா கிடக்குல்ல. சரிங்களா? அப்ப நம்பர் 1 வந்து யாரு? இறைவன். அதுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய 2வது இடத்துலதான் ஆன்மா இருக்கு. இது வந்துதான் வெறும் ஆன்மா இல்லாத பூமி எப்படி இருக்கும்? ஆன்மாக்களே ஒண்ணுமே இருக்காது. வெறும் இங்கேயும் நிலம் இருக்கும், நிலம் மட்டும்தான் இருக்கும், தண்ணி இருக்காது. பாலைவனத்துல என்ன இருக்கும்? ஒண்ணு இருக்காது, அப்படிதான் இருக்கும். அங்கேயும் பஞ்சபூதம் இருக்கும், ஆனா எந்த பயனும் இல்ல. பயன் அப்படின்னு ஒண்ணு சொல்றதுக்கு பூமி எதுக்காக? அப்போ யாருக்காக? நம் மனிதன் இருந்தாதான், ஜீவாத்மாக்கு இருந்தாதான். பூமிக்காக ஜீவாத்மாக்கள் கிடையாது. ஒரு இடத்துல சாப்பாடு சமைக்கிறாங்க, யாருமே சாப்பிட வரல. அப்ப அங்க அன்னதானம் இல்ல. அன்னதானம் எதுக்கு? அங்க சமைக்கிற அன்னம் யாருக்காக கொடுக்கறது தானே.
யாருமே இல்லைன்னா அந்த அன்னத்தால பிரயோஜனம் என்ன? இப்படி வேல்யூ யாருன்னா, யாரு பூமிக்கு வேல்யூ கொடுக்கறது அப்படின்னா ஆத்மா வந்துதான் இங்க வேல்யூ கொடுக்கும். இந்த ஆத்மா திருவருளை தாங்கி கீழே வரும். இந்த திருவருளையே தெய்வங்கள் வந்துடும், பஞ்ச பூதங்கள் வந்துடும், ஓங்காரமும் வந்துடும். இதுல ஆன்மாக்கள் போயிட்டா, ஆன்மாக்கள் பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இப்பவும் பூமியில பஞ்சபூதங்கள் இருக்கும், ஓங்காரம் இருக்கும், ஒரு பயனும் இருக்காது. எம்டியா வெட்ட வெளியில ஒரு விண்கல் சுத்திட்டு இருக்கு. கண்டிப்பா விண்கல் பெருசு, பூமியோட சைஸ் பெருசுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மாயங்கிற உலகம் ரெண்டுமே ஆன்மா இல்லாம இருக்கும், செயலற்ற ஜடமா கிடக்கும். ஆன்மா வந்தா தான் பூமிக்கு மதிப்பு. அதாவது எந்த பொருளுக்கும் ஆன்மா சேர்ந்தா தான் மதிப்பு, இல்லைன்னா மதிப்பு இல்லை. சரி, ஓகே சார். அப்ப பூமி இந்த ஸ்தூல பொருள், பூமி ஸ்தூல பொருள், திருவருளம் சூக்ம பொருள் வச்சுக்காங்க. இது கிளியரா? ஓகே சாமி. பூமி ஸ்தூல தேகம், சூக்ம தேகம் இது திருவருள், ஓங்காரம் வச்சுக்கோங்க. காரண தேகம் தான் ஆன்மா. இந்த ஸ்தூல பொருளும் பூமியும் பூமியில் இருக்க எந்த பொருளும் ஆன்மாவுக்கு மதிப்பை கூட்டாது. ஏன்னா அது ஏற்கனவே நம்பர் 2ல இருக்கு. நம்பர் 4 சேர்ந்தா உடனே 1க்கு போயிடுமா? நினைச்சுக்கோங்க, பூமியில ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை சேர்த்துட்டா அது நம்பர் 1க்கு போயிடுமா? இல்ல, வாய்ப்பு இல்ல. கீழதான் இறங்கும். ஒரு சுத்தமான வெளிச்சம் ஒண்ணு இருக்கு, ஒரு வெள்ளைய ஒளி இருக்குது, அந்த மரகத லிங்கம் ஒண்ணு இருக்கு, அது மாணிக்க லிங்கம் ஒண்ணு இருக்கு, வைரத்துல ஒரு லிங்கம். வைரத்துல இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை என்ன பண்றோம், அது இருக்கு, ஏற்கனவே இருக்கு, சுத்தமா பளிர்னு இருக்கு, வெள்ளை வெள்ளைய எந்த மாசமும் இல்லாம இருக்கு, ஒளி வடிவத்துல இருக்கு. அது என்னன்னு சொல்லவே முடியாது. இப்ப என்ன பண்றோம், பூமியில இருந்து நல்ல ஒரு பட்டு வஸ்திரத்தை எடுத்து சுத்திடுறோம், லிங்கம் இல்ல. இப்ப என்ன அதனுடைய ஒளி கூடியுமா குறையுமா? மறையதான் செய்யும். இந்த மாதிரி பருப்பொருள் எதையும் ஆன்மா கூட சேர்த்தா அதனுடைய மதிப்பு கீழதான் இறங்கும். ஆன்மா தாழ் கதியை அடையும், தாழ்ந்த கதிக்கு வரும், கீழ்நிலைக்கு வரும். இப்படி பூமியில் இருக்கிற எந்த பொருளையும் அதனோட சேர்த்தணும்னா, அது எந்த பற்றையும் சேர்த்தா, பற்று எந்த பற்ற ஆன்மாவோட சேர்த்தாலும் சரி, ஆன்மாவோட எதை பந்தப்படுத்தினாலும் சரி, ஆன்மா தாழ்ந்த கதியை தான் அடையும், உயர் கதியை அடையாது, கீழே இறங்கிட்டே வரும். ஏன்னா சுற்றம் நினைக்கும் போது இன்னும் கீழே இறங்கும். ஆனா சுற்றம்ங்கிற பொருள் எது குடிக்குது, ஸ்தூல பொருட்களை குடிக்குது. ஏன்னா வீட்டுன்னு சொன்னா இன்னும் கீழே இறங்கும், நகை நட்டு இதெல்லாம் சொல்லும்போது இன்னும் கீழே இறங்கும். இப்படி. ஆனா சமுதாயத்துல எப்படின்னா, ஒரு தங்கச்சீனை போட்டுட்டு ஒருத்தன் வர்றான் கோயிலுக்கு, நல்ல பட்டு வஸ்திரம் எல்லாம் உடுத்திட்டு வரான், கூட்டத்தோட கூட்டிட்டு வரான், ஒரு 20-30 பேர் வர்றான், அது அவனுக்கு தலைமையா அவன் வர்றான், குழுவுக்கு தலைமையா வர்றான், தானாலே அவனுக்கு மரியாதை ஜாஸ்தி ஆயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. இதுதான் பிரச்சனை. ஆனா ஆனா ஆன்மாவுடைய வேல்யூ அங்க குறைஞ்சிருக்கு, கீழே இறங்கிருச்சு. ஆனா ரிவர்ஸ்ல சமுதாயம் என்ன நினைச்சுக்குது, புலன்களால வயப்பட்ட இந்த உயிர் தொகுதி என்ன நினைக்குது, கருப்பொருள் ஏதாவது உலக பொருள் எதையாவது சேர்த்துக்கிட்டு ஆன்மாவுக்கு வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுமா? இது ஒரு வகைன்னா, சாமி சொன்னார்ல, ஒருத்தர் அவரு குறை தெரியலன்னு சொன்னதோட நிக்காம, அவர் கையில அவரு மலேசியால இருந்தார். மலேசியா போது அவர் கையில 50 வெள்ளி கொடுத்தாராம். அன்னைக்கு அது நல்ல பெரிய காசு. ஆமா. இப்ப இந்த பிழை உருகி பாருங்க, சரி இதோட முடிஞ்சது. இது எதுக்கு தன்னை பெருமைப்படுத்திக்கிறக்கா சொல்றது இருக்கு இல்லையா? கண்டிப்பா. பெருமைப்படுவ அந்த காரணம் இல்லாம நடந்த சம்பவம், அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லியிருந்தா ஒரு தொந்தரவு இல்ல. ஆனா தன்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக சொல்லும் போது ஆன்மாவை உலக செயல்கள், உலகமும் உலகத்தில் இருக்கிற பருப்பொருட்களும் இந்த உலகத்துல நடக்கிற எந்த செயல்களும் ஆன்மாவை பெருமைப்படுத்த சிறுமைப்படுத்தி கீழே தான் கொண்டு வரும். இந்த 50 வெள்ளி உலகத்தோட
இந்த 50 வெள்ளியை கொடுத்துருக்காங்கல்ல, அது பெருமை. அந்த 50 வெள்ளி பருப்பு பூமிக்கு சொந்தமானதுல. கண்டிப்பா சார். ஒருத்தன் பாராட்டினான்ல, பாராட்டுறதுக்கு உடம்பு வேணும், நாக்கு வேணும்ல. கண்டிப்பா சார். எல்லாமே அவனுக்கு ஆன்மாவுக்கு மேல தூக்கி விட்டுருமா? ஆன்மாவை எதுவுமே கூட்டவே முடியாது, எதையுமே கொடுக்க முடியாது. மேல கீழே வேணா இறக்கி விடலாம், அதை மேல கொண்டு போக முடியாது. ஆன்மாவுடைய வேல்யூவை கூட்ட முடியாது. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுங்கிறது எனக்கே சந்தேகம் தான். எத்தனை பேருக்கு புரியுங்கிறது சந்தேகம் தான். ஓகே சாமி, உங்களுக்கு புரியுதா? ஓகே சாமி. பற்பொருள் இங்க இருந்து எதை செஞ்சாலும் அது கீழ்நிலைக்கு தான். ஆமா, அப்படின்றது உண்மை. எதை செஞ்சாலும் பந்தப்படும், பந்தப்படும். எல்லாம் பந்தத்தை தான் உண்டாகும். புகழ் மீது பற்று உண்டாகும். வேற விதமாகவும் சொல்லலாம். சரியா? ஆன்ம விழிப்பு, அதாவது தன்னுடைய மதிப்பு என்னன்னு தெரியலன்னு வைங்க, அதுக்கு மதிப்பு தன்னை உயர்த்த பார்ப்போம். எப்பவுமே ஜீவாத்மா எல்லாமே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை சந்திச்சாலும் சரி, தனியா இருந்தாலும் சரி, ஆன்மா எப்பவும் தன்னை உயர்த்தி கொள்ள பார்ப்போம். கண்டிப்பா. ஆன்மா முக்திக்கு போக நினைக்குது இல்ல? ஏன்னா தன்னுடைய இப்ப இருக்கிற நிலையை உயர்த்த பாக்குது. அது ஒருத்தர் சம்சார மதத்தில் இருக்கா, விடுபட பாக்குறாங்க, அதுல இருந்து விடுபட்ட ஆன்ம நிலைக்கு வர பாக்குறான். அப்புறம் ஆன்ம நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து முக்திக்கு போகணும்னு நினைக்கிறான். வீட்டுல இருந்து, வீடு பந்தங்கள்ல இருந்து வெளியில வந்து துறவி ஆகணும்னு நினைக்கிறான். துறவி ஆனதுக்கு அப்புறம் அந்த துறவியை நீக்கி இறைவன ஆகணும்னு நினைக்கிறான். அதாவது சித்தர்களுக்கு இணையா. சித்தர்கள் இதெல்லாம் எங்க வருதுன்னா, அந்த திருவருன்னு சொன்ன இல்லையா, தெய்வங்கள், பஞ்சபூதம், ஓங்காரம், இதெல்லாம் சூக்கும தேகம். இப்ப இந்த சூக்கும தேக நிலையை அடையணும்னு நினைக்கிறான். அடுத்த நிலைக்கு போறோம். நினைக்கிறது சித்தர்கள் நிலையை அடையணும்னு நினைக்கிறது, அல்லது தெய்வமா மாறணும், பெரிய குருவா மாறணும். பெரியவா இருந்தாரு, கூட்டசாமி இருந்தாரு, சித்தர்கள் இருந்தாங்க. இப்படி எத்தனை பேரை சொன்னாலும் சரி, பாபாஜி இருந்தாரு, ஜீசஸ் இருந்தாருன்னு சொன்னாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சுப்பீரியர் நிலை வருது இல்லையா, இதுக்கும் மேற்பட்டதுதான் ஆன்மா. நீ ஆன்மா கீழே இழுக்கிற ஆன்மா அதுக்கும் மேற்பட்டது. சூக்கும தேகம்னு இருக்கு இல்லையா, சித்தர்களாகட்டும், எல்லா தெய்வங்களாகட்டும், கும்பிடுற அத்தனை உபதெய்வங்களாகட்டும், காவல் தெய்வங்களாகட்டும், எல்லா யோகிகளாகட்டும், சூக்கும நிலையிலிருந்து அருள் புரியக்கூடிய அத்தனையும் எதுனா ஆன்மா தன்னுடைய நம்பர் 2ங்கிற நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்து 3வது நிலையில் இருக்கக்கூடிய திருவருங்கிற சூக்குமத்துவத்தோட கலந்து செயல்படக்கூடிய நிலை தான் இந்த நிலை. இதுவே இன்னும் ஆன்மா கீழே இறங்கி இந்த 3ல இருந்து 4வது ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, 3ல இருந்து இறங்கி பருப்பொருளான ஜடம், அதுக்கு அறிவு கிடையாது, தன்னால இயங்கவும் முடியாது, சிந்திக்க முடியாது. திருவருள் தன்னால இயங்கவும் சிந்திக்கவும் முடியும் திருவருள். ஆனா இந்த ஜடமான உலகம் இருக்கு இல்லையா, அதான் பருப்பொருள், சாலிடு. இந்த உலகம் அப்படி இந்த உடம்புன்னு வச்சுக்கோங்க. இந்த உடம்பு அதுக்கு தானா சிந்திக்கவும் தெரியாது, தானா சிந்திக்கக்கூடிய சக்தியும் கிடையாது, இயங்கக்கூடிய சக்தியும் கிடையாது. அது அசித்துன்னு பேரு, அசத்துன்னு பேரு. இது ரெண்டுமே அதுக்கு கிடையாது. இப்படி 3வது நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்து இந்த 4வது நிலையில, ஆமா, இந்த 4வது நிலையிலோட கலந்து இயக்கக்கூடிய நிலைதான் உடம்பு, அதாவது ஜீவாத்மா. ஜீவாத்மாங்கிற பேரை எப்ப உடம்பு உருவாகும் அப்படின்னா, அது 4வது நிலைக்கு கீழே 2ல இருந்து. இது இங்க வாழும்போது இது என்ன நினைச்சுக்கோம்னா, இதுக்கு கீழே ஒரு நிலை இருக்கு, இதுக்கு கீழே இப்ப உடம்போட இருக்கு இல்லையா, ஒரு கட்டத்துல செத்துரும். செத்ததுக்கு அப்புறம் அவன் பாவகர்மா இருந்ததுன்னா அவனை பிறப்பெடுக்க விடாம ஒரு கல்ல படைச்சிருவாங்க. அந்த கல்லுக்கு தான் யாருங்கிறது தெரியாது, நான் இருக்கோங்கிறது தெரியும், கல்லா இருக்கிறோம், மனுஷனை நாம இல்ல, போன பிறவியோட நினைவுகள் எல்லாம் மறைக்கப்பட்டுரும். மறைத்தலுங்கிற அப்படி ஒரு பெரிய கருவி, இந்த திரேதாயி அப்படிங்கிற அந்த கருவி வந்து அதை சூழ்ந்துரும். இறைவனுடைய செயல்கள்ல இது ஒண்ணு, படைத்தல், காத்தல், அழித்தல் தானே 3 செயல். 5 செயல் இருக்கு, 5 செயல். மறைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல், 5 தொழில் இருக்கு. இப்படி ஜடம் பிரிஞ்ச பின்மாறு ஆன்மா வந்து ஏதோ ஒரு இடத்துல பிறப்பெடுக்கிறதுக்கு முன்னாடி சிக்கிக்கும். அதுக்கு முன்னாடி நான் செத்துட்டேன் அப்படிங்கறது தெரிஞ்சதுன்னா குதிக்க ஆரம்பிச்சிடும். நான் இந்த ஒரு கல்லுக்குள்ள சிக்கி கிடக்கேன் அல்லது புல்லுக்குள்ள சிக்கி கிடக்கேன் அப்படின்னு அது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பாடுபடும், எல்லா கூத்தரிக்கும்ல. கண்டிப்பா. மனுஷ உடம்புல சிக்கி இருக்கிறேன் அப்படிங்கிற கான்சியஸ் வந்த உடனே அவன் என்ன பண்றான், துறவே எனக்கு விடுதலை வேணுங்கிறான்.
கண்டிப்பா. இல்லறத்துல இருக்கிற ஒருத்தன் நான் ஆன்மா, இப்ப இது புரிய வருது, லேசா புரிய வருது, நான் ஆன்மா, நான் வந்து இந்த உடம்போட சிக்கி இருக்கேன், என்னுடைய நிலை வந்து இதை விட பெருசு அப்படின்னு புரிஞ்ச உடனே என்ன பண்றான், உருராஜ் விட்டு வீட்டை விட்டு வாசல் விட்டு சொத்து வாசல விட்டு ஓடுது இல்ல, கட்டுப்படாம ஓட தோணுது இல்ல. புல்லுல இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு அல்லது கல்லுல சிக்கி அஞ்ஞானத்துல, அதாவது இருள் சூழ்ந்திருக்காத பெரிய திரை ஒண்ணு மறைச்சிருக்காத, தன்னை தவிர வேற எதுவும் அது பாக்காது. ஒரு கல்லு இருக்கக்கூடிய ஏறதையும் பாக்காது, பாத்துச்சுன்னா குதிக்க ஆரம்பிச்சிரும்ல. தான் உடம்புங்கிறத தவிர நான் ஆன்மாங்கிறத பாத்துட்டான், அப்ப விடுதலைக்கு துடிப்பான், ஏன்னா மேல்நிலையை பாத்துட்டான். இது மாதிரி ஆன்மாவோட அவ்வளவு குதிக்கும், நான் போகணும் போகணும் போகணும்னு. ஒரு கண்ணுக்கு நான் இதுதாங்கிற கான்சியஸ் வந்துருச்சு, அந்த மறைப்புங்கிற அந்த திரை வந்து விலகிடுச்சு அல்லது உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. கண்ணு எங்க போகும், எவன் தலையிலாவது போய் மோதும் முதல்ல, கண்டிப்பா பறக்கும் இல்ல. அதுக்கு சும்மா ஓமைக்காக சொல்றது, அந்த சக்தி இருந்தா என்ன கூத்தாடும், அதை விட்டு வெளியில போறதுக்கு போராடும் இல்ல. போராட்டம் அதுக்கு வரக்கூடாது, அது வந்து பெரிய நரக வேதனை அது. அதனால அதவே இறை அருளே அதை மறைச்சிடும், திருவருளே அதை மறைச்சு மறைத்த தொழில செஞ்சு நான் வந்து இந்த மாதிரி பிறப்புக்கு கொண்டு போகாம என்ன வந்து இங்க சிறைப்பட்டு வச்சிருக்காங்க. அது பனிஷ்மெண்ட் அல்லது ஓய்வு, எப்படி வேணா வச்சுக்கலாம், அவன் செஞ்ச கர்மத்தை பொறுத்து. இப்படி சிறைப்பட்டு வச்சிருக்க ஆன்மா சில காரணங்களுக்காக தான் மறைக்கப்பட்டு வச்சிருக்கு. அவனுக்கு அந்த ஜடப்பொருளுக்குள்ள சிக்கி இருக்கும், பருப்பொருள் கூட இல்ல, ஜடப்பொருள், அது உயிரே கிடையாது. இப்போ மனுஷ உடம்புக்கோ புல்லு உடம்புக்கோ உயிர் இருக்கு, கல்லுக்கு கிடையாது. அப்ப ஜடப்பொருளை சிக்கி இருக்கிறான். அந்த தெரிஞ்சதுன்னா பெரிய ஆட்டம் போட்டு, புல்லுக்கு இதே ஞானம் வந்துச்சுன்னா அதுவும் ஆடும், நான் அடுத்தது போகணும் நிக்காது, புரிஞ்சுட்டு ஓட பார்க்கும். மனுஷனுக்கு வந்துச்சுன்னா அவன் செயல்ல காட்டிடுவான். இப்படி கீழே இறங்கி 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 வந்துதான் ஆன்மா வரும். இதனோட பணப்பொருளோட கலக்க கலக்க அது குறையுமே ஒளிய கூடாது. அதனுடைய ஒளி மங்கும், அதனுடைய அறிவு மங்கும், அதனுடைய செயல்திறனும் மங்கும், அதனுடைய ரேங்க் குறைஞ்சிட்டே போகும். வந்து மாசு அடைந்துகிட்டே வரும், சுத்தமாகாது. ஆனா இங்க எப்படி இது பெருமை சேர்த்துக்கிறாங்க எப்படின்னா, திருப்புகழ் சாமியோட அவரை ஒப்பிட்டுக்கிட்டாருல. கண்டிப்பா ஏன் ஒப்பிட்டாரு அப்படின்னா, அவருக்கு நடந்தது எனக்கும் நடந்திருக்கு, அப்ப நானும் அவர் நிலைதான், இதுதான் உள்ளர்த்தம், அதுதான் இல்ல அவர் சொன்னதுக்கு உள்ளர்த்தம் இதுதான், நானும் ஒரு புனித பிறவி அப்படின்னு. புனித பிறவின்னு எங்க கொண்டு போய் சேர்க்கிறாரு, சித்தர்கள் யோகிகள் இருக்கிறாங்க இல்லையா, உலகம் சூக்கும தேகம், அந்த சூக்கும தேகத்துல இவரு அந்த அளவு அந்த நிலைக்கு போயிட்டாரு. அவரு அந்த நிலையில ஒப்பிட்டுக்கிறாரு. இப்போ நியாயம் தானே, கீழே இருக்கிறவன் போகணும்னு நினைக்கிற நியாயம் தானே. ஆனா ஆக்சுவலா ஏன் இங்க போய் ஒப்பிட்டுக்கிறாருன்னா, உன்னோட இயல்பு நிலை தெரியல, நீ அதுக்கு 2வது நிலையில இருக்க, நீ ரேங்கே 2 தான், உன்னுடைய ஆக்சுவல் ரேங்கே 2 தான், ஆனா அது தெரியல. 4ல வந்து கம்பேர் பண்ணிக்கிறோம், 3ல கம்பேர் பண்ணிக்கிறாரு அவர். திருப்புகழ் சாமியோட அவர் கம்பேர் பண்ணிக்கிறார். ஏன்னா அவருடைய ஆக்சுவலா தெரியல, உன்னுடைய சுயத்தினுடைய மதிப்பு, அதாவது ஆன்ம அனுபவம் இல்ல, தன்னுடைய தன் மதிப்பு இல்ல, தெரியல. தன் மதிப்பு தெரியாதனாலதான் இத்தனை கூத்தும் பண்றான். இந்த தன் மதிப்பு தெரியாத ஒரு மனுஷன் என்ன பண்றான், சொன்ன அங்கிருந்து கார்ல வராருன்னு 100 மீட்டருக்கு இங்கிட்டுதான் இருக்கு ஆசிரமம், 100 மீட்டர் தள்ளிதான் பின்னாடி புறக்கலையில் இருக்குது. இங்க காரா ஏன் கார்ல வரேன்னா, அங்க அப்படி வந்தா மதிப்பாங்களா. வந்தாருன்னா வந்த கார்ல இறங்கி வர்றாரு பெரிய சாமி, சொல்ற வார்த்தை பெரிய சாமி, சக்தி வாய்ந்த சாமி, அதனாலதான் காரு பணம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது, அப்ப அதை எதோட ஒப்பிட்டு போயாரு, என்ன சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்றாங்க. அப்ப நான் வந்து சித்தர்களுக்கோ அல்லது இந்த மாதிரி ஒரு பெரிய யோகிக்கோ ஒப்பீடானவன், அந்த நிலையை நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாரு, அதோட சேர்த்துக்கிறாரு. அப்ப எதோட போறேன்னா, நீ சூக்குமுதயம் அந்த ஹையர் ஸ்பிரிட்ஸ் இருக்கக்கூடிய அந்த தளத்துக்கு இருக்கிறா, அதோட ஒப்பிட்டுக்கிறாரு, இல்ல கற்பனை பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி ஆயிட்டேன்னு, அந்த மாதிரி ஆயிட்டேன், அந்த நிலையை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படி நினைச்சுக்கிறாருன்னா, தன்னுடைய சுய நிலையே எதுன்னா அதுக்கு மேற்பட்டது, இறைவனுக்கு அடுத்தது. இது தெரியாதனால தன்னுடைய சுயநிலை எதுன்னு நினைச்சுக்குது, 4 அப்படின்னு நினைச்சுக்குது, பருப்பொருளோட ஆகப்பட்டிருக்கு, இதுதான் நான் இப்ப வந்து அந்த சூக்குமதேக உலகத்தோட அந்த நிலைக்கு நான் போயிட்டேன்னு நினைச்சுக்குது. இல்ல, நீ இருக்கிறதே 2ல தான் இருக்க,
கண்டிப்பா. ஆன்மாவே அந்த சுப்பீரியர் ஸ்டேட் தான் இருக்கு, திருவருளுக்கும் மேற்பட்ட நிலையில தான் இருக்கு. இது புரியாது. அப்ப அதனுடைய வேல்யூ எவ்வளவு பெருசு. இந்த தன் மதிப்பு, தன்னுடைய உண்மையான மதிப்பு தெரியாதனால இப்படி கீழே இருக்கிறத தன்னுடைய பெரிய மதிப்பை நினைச்சுக்குது. இது தப்பு. இப்படி தன் மதிப்பு தெரியாதவன் தான் தன்னை பத்தி பெருமை பேசிக்கிறது, பருப்பொருள்களால தன்னை அலங்கரிச்சுக்கிறது. அதாவது உலக பொருட்களை சேர்த்தா தன்னுடைய மதிப்பு அதிகமாயிடும். முன்னாடி வேஷ்டி கட்டுவாரு இருந்தாலும் இங்க இருக்கும் போதே துறவிதான் காவி வேட்டி தான் கட்டுவாரு, அயன் பண்ணி கட்டுவாரு. அதுக்கு எதுக்கு காவி கட்டுற நீ? காவி போட்டு அயன் பண்ணி தேய்ச்சு அதுக்கு அயன் பாக்ஸ் வச்சு, அதுவும் டசன் கணக்குல இருக்கும் வேட்டி. வேட்டிக்கு மேட்சா அது ஒரு சட்டை இருக்கும், அது துண்டு அதுக்கு மேட்சா இருக்கும். இதுக்கு எதுக்கு காவி? இதுக்கு சம்சாரத்துல வந்துட்டு போய்க்கலாம்ல. இதெல்லாம் கட்டினா நல்ல துறவி நினைப்பாங்களாம். அப்ப நல்ல துறவி நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் அவரோட மதிப்பு உயர்த்திடுவான். இப்படி மதிப்பை, தன் மதிப்பை உயர்த்துறதுக்காக செய்யப்படுற உலக காரியம் அத்தனையுமே எதுனா பேசுறது, ஏதாவது செய்யறது, நடத்தைகள், இது எல்லாமே தன் மதிப்பை உயர்த்துவதற்காக செய்யப்படுகிற காரியங்கள். தன் மதிப்பை உயர்த்துவதற்காக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நிஜமாவே தன் மதிப்பை உயர்த்தணும் உயர்த்தாது. ஏன்னா தன் மதிப்பு உயர்த்த முடியாது. அதை உயர்த்தும் போது எப்படி உயர்த்த முடியும் அப்படின்னா சமாதி நிலையில முக்தியின் போது மட்டும்தான் உயரும். நம்பர் 2 எப்ப நம்பர் 1 ஆகும்? முக்தியின் போது மட்டும்தான் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்பதான் அதனுடைய தன் மதிப்பு உயரும். அது இறையா ஆயிடுச்சு. அப்ப மத்த எந்த காரியங்களினாலும் தன் மதிப்பை உயர்த்த முடியாது இல்ல. சரி, அப்படி முக்தி நிலை சேரும் போதுதான் ஆன்மாவுடைய தன் மதிப்பு உயரும். இது கான்கிரீட். இது புரிஞ்சிச்சா? இத மனசுல வச்சுக்கோங்க. முக்தியின் போது மட்டும்தான் ஆன்மாவுடைய தன் மதிப்பு உயரும். முக்தியின் போது அப்படின்னா ஐக்கியமாகும் போது, ஐக்கியமாகும் போது ஒரு ஜீவாத்மா எந்த நிலையில இருக்கும், என்ன செஞ்சு அதுக்கப்புறம் ஐக்கியமாவாங்க?